சார் உங்களுக்கு தெரியுமா சார் இது மாதிரி வந்து பிஓ எக்ஸாமோட மொத்த போஸ்ட்டையும் பார்த்தோன்னா வந்து வித்துட்டாங்களாம். முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும், என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து ஒழுங்காக பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டாலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றலாம். வணக்கம், வெல்கம் டு அறிஞரண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் வெளிவந்துருச்சு. எல்லாரும் ஆனுவல் பிளானரை பார்த்து என்னடா அதெல்லாம் ஒரு ஆனுவல் பிளானரா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி முகம் சொல்லிக்கிற வழி தான் பார்த்தோன்னா இருந்ததாக பார்த்தோன்னா வந்து மாணவர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை பார்த்தோன்னா பரிந்து வராங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு டென்டரிவிட்டியான ஆனுவல் பிளானர் தான். கூடிய விரைவில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆனுவல் பிளானர் வெளிவரலாம். ஆனுவல் பிளானர் வெளியிடாமலையும் அவங்க புது நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னா வந்து கொடுக்கலாம். என்ன சார் புது நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் பார்த்தோன்னா வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு 51 பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் நின்றுடுச்சு. இன்னும் பார்த்தோன்னா அதை பற்றி தகவல் பார்த்தோன்னா வந்து வரலை. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டுகளில் பார்த்தோன்னா வரலாம். சார் இல்லவே இல்லை சார், நோட்டிஃபிகேஷனில் எங்கே சுத்தமாக ஆனுவல் பிளானர் எடுத்து நான் ஜல்லடை போட்டு ஜலிச்சிட்டேன் சார், அதில் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா இலையில தான் கொடுத்துருக்காங்க, அதில் போய் எங்கேயா தேட முடியும் அப்படின்னா அவ்வளோதான். அது வந்து ஒரு பத்திரிகை செய்திக்காக பார்த்தீங்கன்னா அவசரமாக தயார் செய்த ஒரு அட்டவணை. அந்த அட்டவணையில் அது கொடுத்ததே பெரிய விஷயன்ற மாதிரிலாம் பலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் மாணவர்கள் நம்மக்கிட்ட ஃபோன் போட்டு, சார் உங்களுக்கு தெரியுமா சார் இது மாதிரி வந்து பிஓ எக்ஸாமோட மொத்த போஸ்ட்டையும் பார்த்தோன்னா வந்து வித்துட்டாங்களாம் அப்படின்ற மாதிரிங்க. தம்பி ஏன்பா இது மாதிரிலாம் பண்ணுறீங்க? அதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா மாணவர்களை பார்த்தோன்னா குழப்பறதுக்கு பார்த்தோன்னா வந்து பல பேர் இருக்காங்க. அதனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, பல விஷயங்கள் பல மாதிரி வந்து பகிர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிறது காரணத்தின் அடிப்படையில் நம்ம படிக்காமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்க. இப்போ படிக்காமல் போயிட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கன்சிஸ்டன்சியாக படிச்சிருக்க நபர்கள் பார்த்தோன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படிக்காமல் போயிட்டோம், அப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா வருது. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களால் திருப்பி அந்த ரிட்டர்ன் பண்ணி உங்களால் ரீபுக் பண்ணி உங்களோட அடுத்த லெவலை பார்த்தா உங்களால் எடுக்க முடியுங்களா? ஏற்கனவே நீங்கள் நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோன்ற லெவலில் நம்மளுக்கே தெரியும். எப்படி படிச்சுட்டு இருக்கோம் நீங்களே சொல்லுங்கள். எப்படி படிச்சுட்டு இருக்கோம்? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம படிக்கிறோமா? அதில் நமக்கு அந்த ஒரு தேர்வு திட்டத்தை நம்ம பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டெஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோன்னா அந்த டெஸ்ட்டுக்கு முழு சிலபஸாக அந்த வாரத்துக்குள்ளே நம்ம முடிக்கிறோமா அப்படின்னா அதுவே பார்த்தோன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு 90 நாளில் நான் வந்து பாடத்திட்டத்தை முடிப்பேன்னா எப்படி முடிக்க முடியும்? பிஓட நோட்டிஃபிகேஷன்றது பார்த்தோன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு 5 மாதம் 6 மாதம் படிக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான பாடத்திட்டம். அதே போல் வந்து நியமன தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 6 மாதங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஒரு பேக்கேஜ் பார்த்தோன்னா வந்து இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்த எப்பவுமே உங்களுக்கு மாணவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பவுமே ரெகுலராக ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கங்க. இது நியமன தேர்வு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவலில் யார் டாப்பராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் இருப்பாங்களே தவிர மற்ற எல்லாருமே பார்த்தோன்னா வந்து தம்பி இன்று போய் அடுத்த ஆண்டுகள் வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அழைச்சிட்டே இருப்பாங்க. சரி ரைட். இந்த ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆனுவல் பிளானர் பார்த்தோன்னா வெளியிட்டாங்க. இந்த ஆனுவல் பிளானரில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, டெட் எக்ஸாம் பார்த்தோன்னா ஆண்டுக்கு 2 முறை எழுதலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ மாணவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சார் நம்ம ஒரு 15, 16 தேதிகளில் எழுத டெட்டோட ரிசல்ட்டு இன்னை வரைக்கும் பார்த்தோன்னா வந்து வெளியிடாமல் இருக்காங்க, முதல்ல அதுக்கு தீர்வை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கோட ரிசல்ட் பார்த்தோன்னா வந்து கூடிய விரைவில் வந்து வெளியே வரப்போகுது. சார் ரிசல்ட் வெளியே வரப்போகுதுல்ல, அப்போ மதிப்பெண் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரப்போகுது? அப்போ 75 மதிப்பெண் வச்சு சொல்ல போகிறாங்களா? அப்போ 82 மதிப்பெண் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க பல மாணவர்கள். 99% மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து 82 தான் வரும். 75 வருவதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதிய மாணவர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா வந்து 81 மதிப்பெண் எடுத்து பார்த்தோன்னா வந்து தோல்வி பெற்றிருக்காங்க. அப்போ அந்த மாணவர்களோட சூழ்நிலை என்னவாக இருக்குன்னா, இந்த முறை மதிப்பெண் குறைத்தா நாங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் போடுவாங்க அப்படின்ற ஒரு மதிப்பெண் ஒரு சூழலில் பார்த்தோன்னா வந்து மாணவர்கள் இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து கேட்குற விஷயமும் சரிதான். அப்போ உங்கள் சைட்லேருந்து கேட்குறதும் பார்த்தோன்னா வந்து சரியான்றதை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாங்கள் 75 கட் ஆஃப் சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, 82 மதிப்பெண் மேலே எடுத்தால் தான் பாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 82 எடுக்காது நம்மளோட தவறு. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி சார், நான் 82 எடுக்கலை, நான் எப்படி எடுக்கலை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம எந்த இடத்துல சுணக்கம் காட்டணும், எந்த இடத்துல நம்ம படிக்க முடியாமல் போகணுன்ற விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் அடுத்த நிலைக்கு பார்த்தோன்னா போயிட்டே இருக்கலாம். சரி, இந்த ஆண்டு என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா, ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோன்னா வந்து ஒரு டெட்டுன்றது டெட்டுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக போட்டிருக்காங்க. 2 டெட் தேர்வு பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொடுத்த விஷயத்தில் என்னெல்லாம் சார் சொல்லியிருக்காங்க? முதல்ல டெட் எக்ஸாம் இது எப்போத்துலேருந்து நடக்குது? இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் யாருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த கடந்த தேர்வுகளில்
82 மதிப்பெண்ணுக்கு கீழே எடுத்த மாணவர்களும் இப்போ தான் நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க போகிற மாணவர்களும் பார்த்தோன்னா வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து இந்த டெட் எக்ஸாமை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2012 தான் வந்து இந்த டெட்டு தேர்வு அப்படின்ற ஒரு தேர்வே பார்த்தோன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த டெட்டு தேர்வு பொறுத்த வரைக்கும் இதோட பணித்தன்மை எப்படி இருக்கும், டெட் தேர்வு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான தேர்வுகள் பார்த்தோன்னா வந்து நடக்கும். முதல்ல அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதோட பணித்தன்மை. முதல்ல இந்த டெட் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1, அதாவது டெட்டு பேப்பர் 1 வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் எந்த செக்மெண்ட்டில் இருப்பாங்கன்னா டெட் பேப்பர் 1 வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தோன்னா வந்து பாடம் எடுக்கும் ஆசிரியர்களாக பார்த்தோன்னா இருப்பாங்க. அதே போல் டெட் பேப்பர் 2 இந்த பேப்பரை கிளியர் பண்ணுற மாணவர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுத்தல். முதல்ல இதை வந்து விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த டெட் அப்படின்றது பார்த்தோன்னா வந்து ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு, இது நியமன தேர்வு இல்லை, தகுதி தேர்வு என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்ங்களா? இதோட அறிவிக்கை எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அறிவிக்கை மற்றும் தேர்வு, அதாவது 2026 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் பார்த்தோன்னா எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு தேர்வு எப்போ வரும்னா அக்டோபர் மாதம் 2026 தேர்வுகள் வந்துடும், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும். டிசம்பர் மாதம் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு தேர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இது 2 தேர்வுகள் பார்த்தோன்னா வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் இது வந்து ஸ்பெஷல் டெட்டா இல்லை நார்மல் டெட்டா இல்லை ஓப்பன் டு ஆலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்த அறிவிக்கையின் அடிப்படையில் இது ஓப்பன் டு ஆல் தான். அப்படின்னும் போது இந்த ஆண்டு கண்டிப்பாக என்ன பண்ண போகுது, ஒரு டெட் தேர்வுன்றது பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் சார் இந்த டெட் தேர்வில் நான் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எவ்வளோ சார் மதிப்பெண் பெறணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்த்துங்க. இந்த டெட் தேர்வில் பாஸ் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரி நபராக இருந்தாங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி நபர் பொறுத்த வரைக்கும் 90 கேள்விகள் 150 கேள்விகளுக்கு 90 கேள்விகள் சரியாக போட்டால் அவங்க என்ன பண்ணலாம், இந்த தகுதி தேர்வு பார்த்தோன்னா வெற்றி பெறுவாங்க. இல்லை சார் நான் வந்து பிசி கேண்டிடேட்டாக இருக்கேன், எம்பிசியாக இருக்கேன், எஸ்சியாக இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் 82.5 அப்படின்னா 82 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து வெற்றியாளர்களாக இருப்பீங்க. சரி இல்லை சார் நான் வந்து எஸ்டியாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 60 கேள்விகளுக்கு மேலே போட்டால் வந்து வெற்றியாளராக இருப்பீங்க. இது வந்து பார்த்தோன்னா வந்து இந்த தேர்வில் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்றதெல்லாம் கவலை இல்லை. இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன தான் வெற்றியாளர் தான் இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா சார் இப்போ நான் வெற்றி அடைஞ்சுட்டேனே எனக்கு வந்து பார்த்தோன்னா வேலை கிடைச்சிருமா, எனக்கு வந்து எவ்வளோ சார் சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல பொறுத்த வரைக்கும் இது பொறுத்த நான் ஏற்கனவே சொன்னது என்னது, இது ஒரு தகுதி தேர்வு தான். இந்த தகுதி தேர்வை நம்ம கிளியர் செய்யும் போது நம்ம அரசு பள்ளியில் பார்த்தோன்னா வந்து தற்காலிக ஆசிரியராக வந்து பணியாற்றுறதுக்கு பார்த்தோன்னா வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்குன்னா 15,000 18,000 ரூபாய் வரையும் பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு சம்பளம் பார்த்தோன்னா இப்போ கொடுக்குறாங்க. அப்போ தற்காலிக ஆசிரியர் இந்த ஒரே ஒரு தேர்வு மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தோன்னா தற்காலிக ஆசிரியராக பணியாற்றலாம். அப்படி இல்லை சார் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இதோட நல்ல சேலரிக்கு போகணும், நம்ம ஒரு டிமாண்ட் பண்ணாலுமே இந்த பேப்பர் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோன்றது ஒரு காமிச்சோம்னா நமக்கு என்ன நம்மளோட டிமாண்ட் பார்த்தோன்னா வந்து எடுத்துக்கலாம். என்னதான் இருந்தாலுமே அந்த தகுதி திறமை இருந்தாலுமே இது நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பயன்படுத்தலான்ற மாதிரி இருக்கும். சார் இந்த எக்ஸாமுக்கு வயது வரம்பு என்ன சார் இருக்குது, ஏன்னா எத்தனை வயசு இருந்தால் இந்த எக்ஸாம் சார் எழுதலாம் அப்படின்னா 58 வயது வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதிட்டே இருக்கலாம். சரிங்க சார் எல்லாமே ரைட்டு சார், இந்த எக்ஸாம் நான் எழுதுவேன் சார், நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கு சார், நான் எலிஜிபிளா சார் இந்த தேர்வுக்கு அப்படின்னீங்கன்னா பிஎஸ்சி படித்தா மட்டும் எலிஜிபிள் இல்லை. இந்த தேர்வுக்கு ஒரு சில இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெட் பேப்பர் 1 நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு டிடெட் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், டெட் பேப்பர் 1 எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இல்லை சார் நான் டெட் பேப்பர் 2 எழுதுகிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பிஏ படிச்சிருக்கணும் அல்லது பிஎட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னது டெட் எழுத பேப்பர் 2 எழுத எலிஜிபிள். அப்படின்னா பிஎஸ்சி பண்ணி பிஎட் பண்ணியிருந்தாலோ பிஇ பண்ணி பிஎட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெட் பேப்பர் 2 எழுதுறதுக்கு எலிஜிபிள். சார் நான் வந்து 12th படிச்சிருக்கேன் சார், 12th முடிச்சுட்டு டிடெட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து பிஏ வந்து ஒரு டிகிரி வந்து படித்தேன், அதன் பிறகு பிஎட் படிச்சிட்டேன், இப்போ நான் எதுக்கு சார் எலிஜிபிள் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பேப்பர் 1 எழுத எலிஜிபிள், பேப்பர் 2 எழுதுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் பார்த்தோன்னா வந்து எலிஜிபிள். ரைட் சார் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து எலிஜிபிள் சார், இதுக்கான பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும், இந்த எக்ஸாமை நான் எப்படி பார்த்தோன்னா வந்து அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி அணுக முடியும், டெட் பேப்பர் 1 உதாரணத்துக்கு இந்த பேப்பர் 1 அப்படின்ற ஒரு தாள் எடுக்கும்போது
இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் நமக்கு வந்து 150 கேள்விகள் பார்த்தோன்னா இருக்கும். இந்த 150 கேள்விகள் தான் நம்ம எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும், 82 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தால் நம்ம வந்து பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் முதல்ல பார்த்துக்குங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் எத்தனை கேள்விகள், 30 கேள்விகள். தமிழில் 30 கேள்விகள், ஆங்கிலத்தில் 30 கேள்விகள், உளவியலில் 30 கேள்விகள், இவிஎஸ் அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 60 கேள்விகள், 90, 150 கேள்விகள். இது மொத்தம் பார்த்தோன்னா வந்து 150 கேள்விகள் பார்த்தோன்னா இந்த பாடத்திட்டத்தில் எடுத்தால் இந்த செக்மெண்ட் கிளியர். அதே போல் வந்து டெட் பேப்பர் 2 அதாவது சயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது யார் சார் எலிஜிபிள் அப்படின்னீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் படித்தவங்க அல்லது பிஎட் பிஇ பிஎட் படித்தவங்க இந்த செக்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. தமிழில் 30 கேள்வி, ஆங்கிலத்தில் 30 கேள்வி, உளவியலில் 30 கேள்விக்கும் சயின்ஸு மேத்ஸ் 2 சேர்த்து 60 கேள்விகள் பார்த்தோன்னா இந்த பாடத்திட்டத்தில் இருக்கும். இவிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, சயின்ஸு சோஷியல் மேத்ஸ் இது 3மே கலந்த கலவையாக பார்த்தோன்னா இருக்கும். அதே டெட்டு பேப்பர் 2ல் சோஷியல் பாடத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் 30 கேள்வி இருக்கும், ஆங்கிலம் 30 கேள்வி இருக்கும், உளவியல் 30 கேள்வி இருக்கும், சோஷியல் சயின்ஸு 60 கேள்வி இருக்கும். இதில் மொத்தம் பார்த்தோன்னா வந்து 150 கேள்வி இருக்கும். அப்போ இதுதான் பார்த்தோன்னா வந்து தேர்வு அமைப்பாக இருக்கும். பேப்பர் 1 ஆகட்டும், பேப்பர் 2ல் 2 பார்ட்டாக இருப்பாங்க, சயின்ஸு சோஷியல் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கேள்வி தலைமையும் இந்த பாடத்திட்டத்தில் இருந்தால் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, கேள்விகள் 83 கேள்விகள் வந்து போட்டால் போதுன்ற மாதிரி இருக்கும். சரிங்க சார், நான் 83 கேள்விகள் போட்டேன், என்ன அடுத்த லெவல் ப்ராசஸ் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, தேர்வு முறை என்றபோது இது ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான். புரிஞ்சுட்டிங்களா, இது ஒரு தகுதி தேர்வு. இந்த 82 மதிப்பெண் நம்ம பெற்றால் அடுத்து என்ன பண்ணுவாங்க, நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. நியமன தேர்வு எழுதுறதுக்கு நம்ம அனுமதி பெறலாம். அப்படின்னா இது எழுதி முடித்த உடனே அடுத்த செக்மெண்ட் என்னன்னா எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் சொல்லிட்டு ஒரு தேர்வு வரும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பின்னு ஒரு எக்ஸாம் வரும், அல்லது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரும். பேப்பர் 1 முடித்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஜிடி எழுதுவாங்க, பேப்பர் 2 முடித்தவங்க வந்து யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தேர்வுகளை பார்த்தீங்கன்னா எழுதி அவங்க பணியாணை பெறுவாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நம்ம 82 மதிப்பெண்ணுக்கு மேலே போட்டேன் அப்படின்ற மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்கள், யூஜிடிஆர்பி பார்த்தோன்னா வரப்போது அடுத்த கால்ஃபர், அவங்க அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம். ரைட்டுங்களா? சரிங்க சார், எல்லாமே ரைட்டு சார், நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் 82 மதிப்பெண்ணுக்கு மேலே நான் எடுக்கணும், 82 எடுத்தால் பாஸ் சொல்லிட்டீங்களே, இந்த 82க்கு மேலே நான் எடுக்கணும், நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. 82 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு முதல்ல இந்த தேர்வுக்கு தயாராகணும், இந்த மேலே இருக்கிற பாடத்திட்டத்தில் இந்த இருக்கிற எல்லா தகுதியும் நான் பெற்றிருக்கேன் அப்படின்னோடனே அடுத்ததான் உங்ககிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பள்ளி பாடப்புத்தகம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். இது யாருக்குன்னு பார்த்தோன்னா வந்து டெட் பேப்பர் 1 பாடத்த மாணவர்களுக்கு. டெட் பேப்பர் 2 மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 11th 12th ஒரு சில பாடப்புத்தகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் இருந்தே ஆகணும். சரிங்களா? அடுத்தது என்ன சார் இருக்கணும் அப்படின்னா முந்தைய ஆண்டு வினாத்தாட்கள் கண்டிப்பாக நம்ம கையில் இருந்தே ஆகணும். ஏன்னா கடைசியாக மாணவர்கள் தோல்வியுறதுக்கு காரணம் என்னவாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலிசிஸ் பண்ணாதது ஒரே ஒரு காரணமாக தான் இருந்துச்சு. அதனால் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், முந்தைய ஆண்டு வினாத்தாட்கள் கண்டிப்பாக கையில் இருந்தே ஆக வேண்டும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து நமக்கு மேஜர், அதாவது எல்லாருக்கும் என்ன சொல்லியிருந்தோம், எல்லா நபர்களுக்கும் பார்த்தோன்னா வந்து ஜென்ரல் பார்ட்டான இருக்குன்னா தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு செக்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. கடந்த ஆண்டு தேர்வுகளை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தமிழ் இலக்கியத்தை நிறையா வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஆனால் கேள்விகள் எப்படி வந்துருச்சு, இலக்கணத்துலேருந்து பார்த்தோன்னா கேள்வி வந்துருச்சு. அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடி ஆகணும். மேஜராக நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ மதிப்பெண் பெறணும், நம்ம வந்து 82 கேள்விகள் வந்து பெறணும். அப்படின்னும் போது நம்ம இருக்கிற பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு பாடத்திட்டத்தில் குறைந்தபட்சம் 20க்கும் மேற்பட்ட கேள்விகள் நம்ம போடும்போது நம்ம ஈஸியாக பார்த்தோன்னா வந்து வெற்றி வாய்ப்பை பெறலாம். எதெல்லாம் நம்ம 20க்கு மேலே கேள்விகள் போடலாம் அப்படின்னும் போது தமிழில் நீங்கள் என்ன பண்ணலாம், 20க்கு மேலே கேள்விகள் தாராளமாக போடலாம். சார் அப்போ இங்கிலீஷில் நான் எவ்வளோ கேள்வி தான் சார் போட முடியும் அப்படின்னீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட கேள்விகள் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதில் போடவே முடியும். ரைட் சார். சைக்காலஜி சார், சைக்காலஜிலும் என்ன தான் ஒரு 15க்கும் மேற்பட்ட கேள்விகள் தான் நீங்கள் போடவே முடியும். அப்போ இது வரைக்கும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது, இதில் 50 கேள்விகள் வந்துடுது. அப்போ இதில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணணும், 50 கேள்விகள் வந்து இந்த பாடத்திட்டத்தில் பெற்றுடணும். சரிங்க சார், இவிஎஸ் அப்படின்ற ஒரு பாடத்திட்டம் இருக்குது சார். இந்த இவிஎஸ் பாடத்திட்டத்தில் என்ன சார் வருது அப்படின்னா சயின்ஸு சோஷியலு மேக்ஸ் இது எல்லாமே தான் வரப்போகுது. அப்போ இதில் ஒரு நபருக்கு ஒரு பாடத்திட்டம் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஒருத்தருக்கு சோஷியல் நல்லா வரும்,
சயின்ஸ் வராது. ஒருத்தருக்கு மேக்ஸ் நல்லா வரும், சயின்ஸ் வரும், சோஷியல் வராது. அப்போ அந்த யாருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 60 கேள்விகளில் 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் நீங்கள் போடும்போது 82 கேள்விகள் எளிமையாக வந்து பெறுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஈஸியாக எடுக்கிற வழிமுறை. எப்பவுமே சைக்காலஜி நிறையா படித்தாலும் அதில் கேள்விகள் பார்த்தோன்னா நம்ம அணுக முடியாத மாதிரி தான் இருக்கும். அதே போல் வந்து பேப்பர் 2 மாணவர்களாக இருந்தாங்கன்னா, பேப்பர் 2ல் நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு நம்பர்னாலும் தமிழ்லேயும் அதே மாதிரி தான், இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். சைக்காலஜி மட்டும் எப்பவுமே புரிஞ்சுக்கிங்க. சைக்காலஜி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தாலே போதும். உங்களுக்கான கிளாஸ் ரெகுலராக கொடுத்துட்டே வருவாங்க. அந்த கிளாஸை நீங்கள் பார்த்தா மட்டும் போதுமானதாக இருக்கும். நீங்கள் 20க்கு மேலே பார்த்தோன்னா வந்து கேள்விகளை வந்து போட்டுடலாம். சயின்ஸு மேக்ஸ், இந்த சயின்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மேக்ஸில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 30 கேள்விகள் வரப்போகுது அப்படின்னீங்கன்னா இந்த 30 நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இந்த மற்ற பகுதியில் இருக்கிற கேள்விகள் எந்த கேள்வி வரும் வராதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த மேக்ஸில் இருந்து வரக்கூடிய கேள்விகளை மட்டும் இங்கிருந்து தான் வரும் அப்படின்றத நம்ம ஷூர் ஷார்ட்டாக எடுக்கலாம். அப்போ இந்த பாடத்திட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக முடித்தா மட்டும் போதும். இதில் 30 எடுத்துடுறோம். இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு 20 +, இதில் ஒரு 15 +, இதில் ஒரு 15 +. அப்போ இது 30க்கு ஒரு 25 +ன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 20 + வச்சுக்கோங்க. இதிலே பார்த்தோன்னா வந்து 45 + ஒரு 50 95 கேள்விகள் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்த்தோன்னா வந்து எடுத்துலாம். அதே போல் தான் அங்கேயுமே சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கண்ணை ஓடிட்டு இருக்கிற இந்த 2 பாடத்திட்டத்திலே எது எளிமையான பகுதி இருக்குன்னா இந்த சோஷியல் சயின்ஸ் தான். இந்த பாடத்திட்டத்தில் இருக்க நபர்கள் எளிமையாக கிளியர் பண்ணிடலாம். எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சோஷியல் சயின்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்க சைக்காலஜியே தொட தேவையில்லை. சோஷியல் சயின்ஸை தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஈஸியாக பார்த்தா போயிட்டு வந்துடலாம். சைக்காலஜியில் போய் சும்மா ஒன்றுமே தெரியாமல் நம்ம சைக்காலஜி போனால் கூட 10 கேள்விகள் போடலாம். 10லிருந்து 15க்கு மேற்பட்ட கேள்விகள் போடணும்னா நம்ம சப்ஜெக்ட் படிச்சிடணும். 15லிருந்து 20 கேள்விக்கு மேலே போடணும்னா நம்ம அந்த சப்ஜெக்டை ஆழ்ந்து படிச்சிடணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அந்த பாடத்திட்டத்தில் போடுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு பேசிக்காக, ஏன்னா இது ஒரு தகுதி தேர்வு தான். நான் 150 கேள்விக்கு 140 கேள்வி போட்டாலும் என் தலையில் கிரீடம் வைக்க போகிறதில்ல. 150க்கு 82 போட்டால் நீயும் ஒன்று தான், 150 போட்டணும் ஒன்று தான், 82 போட்டணும் ஒன்று தான். நமக்கு தேவை இந்த பேப்பரை கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யணும். சரிங்களா? ஏன்னா திருப்பி கடந்த ஆண்டுகளில் இந்த கடைசியாக நடந்த ஆண்டுகளில் இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் தெளிவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, சார் இந்த டெட்டோட மதிப்பெண்ணை பார்த்தோன்னா வந்து 75 குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து குரல் கொடுத்துட்டு மதிப்பெண்ணை குறைங்கன்னு சொல்லிட்டு நிறைய அழுத்தத்தை பார்த்தோன்னா வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த அழுத்தத்தை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கேள்வித்தாள் வந்து கடினமாக இருந்துச்சா அப்படின்னா கேள்வித்தாள் வந்து கடினமாக இல்லை. கேள்வித்தாள் பொறுத்த வரைக்கும் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் பார்த்தோன்னா இந்த ஆண்டுகள் பார்த்தோன்னா வந்து கேள்வித்தாள் ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. அப்போ ஏன் வந்து மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா மதிப்பெண் வந்து குறைக்க சொல்கிறாங்க, குறைக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க ஆனுவல் பிளானரில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது திடீர்னு என்று பார்த்தோன்னா வந்து டெட்டுன்னு சொன்னோடனே மாணவர்கள் இது வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ் இருந்துட்டாங்க. அப்படி கேர்லெஸில் இருக்கும்போது இதுக்கு படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டாங்க. திடீர்னு எல்லாமே அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்தோடனே அவங்களால எதை படிக்கணும் எதை விடணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கு படிக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தோன்னா வந்து ஏதாவது ஒரு பள்ளியிலையோ ஏதாவது ஒரு இடத்துல தனியார் இடத்துலையும் பார்த்தோன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ அந்த ஒர்க் பண்ணுற சூழலிருந்து டக்குன்னு நம்மளேருந்து வேலைக்கு வர முடியல. அந்த அட்மாஸ்பியர்லேருந்து நம்மளோட மைண்டையும் பார்த்தோன்னா வந்து மாற்ற முடியல. அந்த காரணங்களால் தான் நம்மளாச்சு நம்ம மதிப்பெண் கடந்த ஆண்டுகளில் மதிப்பெண் பார்த்தோன்னா வந்து ரொம்ப குறைவாச்சு. அப்போ இந்த ஆண்டு இப்போ வரக்கூடிய தேர்வு எப்போ நடக்க போகுது, என்னைக்கு நடக்க போகுதுன்ற முதல் கொண்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அந்த தேர்வுக்கு 85க்கு மேற்பட்ட கேள்விகள் 90க்கு மேற்பட்ட கேள்விகள் நாம் போடணும். அப்போ நம்ம போகிறதுக்கு நம்ம தயாராகணும்னா அதுக்கு ஒரு தெளிவான பிளான் தேவை. அந்த பிளான் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்த்தா வெற்றி பெற்றுலாம். முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து ஒழுங்காக பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டாலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுலாம். முதல்ல வந்து இந்த நம்மளுக்கு எப்படியும் பார்த்தோன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மதிப்பெண், அதாவது தேர்வு எழுதி முடிச்சுட்டு 75 ஆக்குங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் குரல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்மளோட வேலை என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம அந்த எக்ஸாமை எழுதி முடித்தோமா, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 90க்கும் மேற்பட்ட மதிப்பெண் நம்ம போட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும். ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வந்தாலும் நம்ம 90க்கு மேலே கொஷின் போட்டு தந்தோம்னா நம்ம அடுத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இப்போ அந்த தொங்கு பாலத்தில் இருக்கிறதா நம்ம ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும், நம்ம நேம் வருமா இல்லை வராதா, நம்ம திருப்பி படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் அதை திருப்பிலே பார்த்தா திருப்பி ரீஸ்டார்ட் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால்
இந்த இடத்துல ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். நீங்கள் எல்லாருமே ஒரே முறை ஒரே நெக் டு நெக் ஷாட் அடிச்சிங்கன்னா அடுத்த ஆண்டுகளில் வர ஆண்டுகளில் பார்த்தோன்னா வந்து நியமன தேர்வுகள் பார்த்தோன்னா வந்து நிறைய நடக்க போகுது. அப்போ அந்த நியமன தேர்வுகளில் வெற்றி பெறணும்னா நமக்கு என்ன தேவை? இந்த தகுதி தேர்வை வெற்றி பெற்று வச்சுருக்கணும். இந்த தகுதி தேர்வு நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த நியமன தேர்வுகளை போய் பார்த்தோன்னா எழுத முடியும். அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கஷ்டப்படக்கூடாது, இந்த தேர்வை நம்ம இன்றைக்கி எழுதாமல் விட்டுட்டோமே, அது கொஞ்சம் படிச்சிருந்தால் நம்ம பாஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற யோசனை உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு நீங்கள் இந்த டெட் தேர்வுக்கு பார்த்தோன்னா வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஈஸியாக பார்த்தோன்னா வந்து 90க்கு மேலே போட்டுடலாம். தேங்க்யூ.